அன்பார்ந்த சென்னை மாவட்டத்தில் நடைபெறுகின்ற பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தம்பி அன்பழகன் அவர்களே, இந்த பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் பாராட்டுரை வழங்க முற்பட்டு உடல்நிலை முழுமையாக இழந்திராத காரணத்தால் குரலை போல உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இனமான பேராசிரியர் அவர்களே, கழகத்தினுடைய பொருளாளர் தம்பி மு.க. ஸ்டாலின் அவர்களே, கழகத்தின் முதன்மை செயலாளர் அருமை நண்பர் ஆற்காட்டார் அவர்களே, துணை பொதுச் செயலாளர் தம்பி துரைமுருகன் அவர்களே, துரைசாமி அவர்களே, தங்கை சர்க்குணபாண்டியன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய அருமை தம்பி தனசேகரன் அவர்களே, நன்றி உரையாற்ற இருக்கின்ற தம்பி சம்பத் அவர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, மாநாடோ என்று வியப்புற வண்ணம் ஒரு பொதுக்கூட்டத்தை பிறந்த நாள் விழா என்ற பெயரால் ஏற்பாடு செய்துள்ள மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தென் சென்னை தீரர் தம்பி அன்பழகன் அவர்கள் இன்று முதல் என்னுடைய பாராட்டுக்கு உரியவராகிறார். அப்படியானால் இதுவரையில் என்று நீங்கள் கேட்கக்கூடும், இதுவரையில் இல்லாத அளவிற்கு ஒரு பெரும் சிறப்பான எழுச்சிமிக்க மகோன்னதமான ஏற்கனவே ஒரு 30 அல்லது 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற அறிஞர் அண்ணா கலந்து கொண்ட விருகம்பாக்கம் மாநாட்டையே வெற்றி கொள்ளத்தக்க அளவிற்கு இன்று இந்த மகத்தான பொதுக்கூட்டத்தை இந்த வட்டாரத்தில் உள்ள பகுதிக்கிழங்குள்ள பங்களிப்போடு அவர்கள் ஆற்றிய பணியோடு இணைத்து மிகச்சிறப்பாக எழுச்சி மிகுந்த ஒரு உருவத்தை சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த இளமரவினை நடத்தி காட்டிய பெருமையும் சிறப்பும்
இந்த பெருமிதமும் என்னை நம்முடைய பொதுச் செயலாளர் பேராசிரியரை மிகுந்த வியப்புக்கு உரியவர்களாக ஆக்கியிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. விருகம்பாக்கம் வட்டாரம் எனக்கு புதிய இடமல்ல. இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக கலைத்துறையிலே உள்ளவர்களுக்கு புதிய இடம் அல்ல. இந்த இடத்தில் இவ்வளவு பெரிய எழுச்சியை ஒரு கூட்டத்தின் மூலமாக ஏற்படுத்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டிய தம்பி ஜே அன்பழகனை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அதற்கு ஒத்துழைத்த பகுதி கழக செயலாளர்களிலே ஒருவரான தம்பி தனசேகரனை அதுபோல பாராட்ட நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். தனசேகரனுடைய பெயரை இங்கே குறிப்பிடும் பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு விதமான வெற்றி முழக்கத்தை கையொலியை செய்து உங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்துகிறீர்கள். அதற்கு தனசேகரன் யாருக்கு நன்றி காட்ட வேண்டும் என்றால், இன்றைய தமிழக முதலமைச்சராக இருக்கிற அம்மையார் அவர்களுக்குத்தான் நன்றி காட்ட வேண்டும். அவர்கள் மாத்திரம் இதனை பிடித்து குண்ட சட்டத்தினை போட்டு ஒரு 5-6 மாத காலம் வெளியே வரவிடாமல் தடுத்து நிறுத்தி இவ்வளவு துன்ப துயரங்களை அளிக்காமல் இருந்திருந்தால் இந்த வட்டாரத்தில் உள்ள இளைஞர்களுக்கு, வாலிபர்களுக்கு, தாய்மார்களுக்கு, பெரியோர்களுக்கு, நியாயம் தெரிந்தவர்களுக்கு தனசேகரனை பற்றி ஏழப்பா இவ்வளவு புகழுக்குரியவரா என்று எண்ணம் தோன்றியிருக்கிறார். அந்த எண்ணத்தை எல்லோருடைய உள்ளத்திலும் விதைத்து பயிராக்கி பயிராகிய அந்த தானியங்களை அறுவடை செய்ய ஒரு 9 மாத காலம் தேவைப்படும் என்றெல்லாம் அது வரையில் நாட்களை நகர்த்தி எப்பொழுது இங்கே கருணாநிதி பேச வருகிறான் அன்றைக்கு இவரை திறந்துவிட்டால் போதுவென்று ஒரு 2 நாளைக்கு முன்பு தனசேகரனை சிறையில் இருந்து விடுவிக்கின்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கின்றார்கள் என்றால் நான் இந்த வட்டாரத்து கலை உலகத்தின் சார்பிலும் அரசியல் உலகத்தின் சார்பிலும் தனசேகரன் நான் கொண்டிருக்கின்ற தம்பி அண்ணன் என்கின்ற உறவின் அடிப்படையிலும் முதலமைச்சர் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும். முதலமைச்சருக்கு இந்த யோசனையை சொல்லிக் கொடுத்தவர்களுக்கு என்னுடைய நன்றியை, மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே உரையாற்றிய நம்முடைய பேராசிரியர், அதற்கு முன்பு உரையாற்றிய நம்முடைய கழகத்தினுடைய காவலர்கள் பல செய்திகளை
அடுக்கி காட்டியிருக்கின்றார்கள். விருகம்மாக்கத்தினுடைய சிறப்புகளை இங்கே முன்னால் பேசிய தம்பி ஸ்டாலின் விவரித்திருக்கின்றார். எப்படி அண்ணா கையிலே 11 லட்சம் ரூபாயை என்னால் தர முடிந்தது என்பதை அவர் இங்கே எடுத்து சொன்னார். சாப்பிட வந்தால் இவ்வளவு ரூபாய் தர வேண்டும், உங்கள் வீட்டில் தங்கினால் இவ்வளவு ரூபாய் தர வேண்டும், உங்கள் வீட்டு வாசலில் கொடியேற்றி வைத்தால் இவ்வளவு ரூபாய் தர வேண்டும், எனக்கல்ல கழகத்திற்கு என்று இப்படியெல்லாம் கட்டண வசூலித்தார் என் தந்தை என்று, தந்தை என்று சொல்லாவிட்டாலும் கழகத்தின் தலைவர் என்று மிகுந்த ஜாக்கிரதையாக அவர் சொன்னார். அப்பொழுது நான் கழகத்தினுடைய பொருளாளர் 11 லட்சம் ரூபாய் வசூலித்து அண்ணாவுடைய கையில் ஒப்படைத்த போது கழகத்தினுடைய பொருளாளர். இப்பொழுது பொருளாளர் யார் உங்களுக்கு தெரியும். அந்த பொருளாளருடைய பணி எத்தகையது என்ன அதுவும் உங்களுக்கு புரியும். அந்த பணியைத்தான், அந்த வேலையைத்தான் தம்பி ஸ்டாலின் செய்து முடித்து இதுவரையிலே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் நிதியாக எவ்வளவு சேர்ந்திருக்கிறது என்று நாங்கள் கணக்கு பார்க்கவில்லை. நானும் கணக்கிடவில்லை, என்னுடைய பேராசிரியரும் கணக்கிடவில்லை, பொருளாளரும் கணக்கிடவில்லை. கணக்கிட்ட பிறகுதான் எவ்வளவு சேர்ந்தது, எவ்வளவு செலவழித்தோம் என்றெல்லாம் தெரியும். தம்பி துரைமுருகன் சொன்னதை போல 11 லட்சம் 12 லட்சம் அல்ல, நாம் வசூலித்த திரட்டிய அந்த நிதிக்கு எப்பொழுது பெருமை என்றால், ஆட்சியை பிடிக்கின்ற அளவிற்கு அதிக இடங்களை பெற்றோம், வென்றோம் என்ற அந்த நிலை வந்தால்தான் அந்த நிதிக்கு பெருமை. அதை நானோ அல்லது நம்முடைய பேராசிரியரோ அல்லது நம்முடைய பொருளாளரோ மாத்திரம் செய்துவிட முடியுமா? மாவட்ட கழக செயலாளர்கள் மாத்திரம் செய்துவிட முடியுமா என்றால் மாவட்ட கழக செயலாளர்களால் முடியும். மாவட்ட கழக செயலாளர்களால் அதை செய்து முடிப்பதற்கு அவர்களுக்கு துணையாக ஆங்காங்கு பல தனசேகரர்கள் இருந்தாக வேண்டும். இந்த தனசேகரர்களுடைய உழைப்பு, அவர்களுடைய காட்டுகின்ற அந்த உழைப்பின் பெருமை, இதுதான் கழகத்தினுடைய வெற்றிக்கு எதிர்காலத்திலே ஒரு நம்பிக்கையாக இருக்க முடியும். ஆனால் ஒரு கழகத்திற்கு வெற்றி அது வலிவாக இருக்கிறது, மக்களுடைய செல்வாக்கை பெற்றிருக்கிறது என்றால் அது தேர்தலிலே வெற்றி பெற்றால் மாத்திரம் போதாது, அது அல்ல அதற்கு அடையாளம். தேர்தல் வெற்றி என்பது வரும் போகும், இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போய்விடும். ஆனால் நிலையாக இருக்கக்கூடியது கழகம் ஒன்றுதான், கழகம் ஒன்றுதான் என்று மறந்துவிடக்கூடாது. இது போனாலும் 200 தொகுதியை 100 தொகுதி புகழ்ந்து விட்டாலும், தோற்றுவிட்டாலும், போய்விட்டாலும் பரவாயில்லை. தொகுதிகளிலேயே வெற்றியை தேடக்கூடிய, வெற்றி கொடி பறக்க கொள்ளக்கூடிய வலிமை நமக்கு இருக்கிறது. அதுதான் நம்முடைய கழகம்.
அந்த நம்பிக்கை என்றைக்கும் வீண் போகாது. அந்த நம்பிக்கையோடு உழைப்போம் என்று உறுதி பூணுவதிலே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை இருக்கிறது என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக்கூடாது. இந்த கழகம் இங்கே பேசிய நண்பர்களெல்லாம் எடுத்துக்காட்டதைப் போல, குறிப்பாக பொருளாளர் சுட்டிக்காட்டியதைப் போல, ஒரு தோல்வி ஒரு வெற்றி என்று மாறி மாறி பெற்ற கழகம்தான். என்னை பொறுத்தவரையிலே வேண்டுமானால் நான் 50 தடவை சட்டமன்றத்துக்கு மன்னிக்க வேண்டும், 11 தடவை சட்டமன்றத்துக்கு என்று 50 ஆண்டு காலத்திலே எல்லா சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்றிருக்கின்றேன். அது மாறி மாறி வந்த வெற்றி தோல்வி அல்ல. அதே போல தந்தை பெரியார்கள் சொல்லுவார்கள், வெற்றியை மாத்திரம் பெற வேண்டும் என்பதற்காக தேர்தல் கணக்குகளை போடாதீர்கள். தேர்தல் கணக்கு என்பது மக்களுடைய ஆதரவை அளவிடக்கூடியதாக இருந்தாலும் நம்முடைய இயக்கத்தினுடைய கொள்கை வருது, லட்சியம் வருது, இவைகளை காட்டக்கூடியதாக இருந்தால்தான் அந்த இயக்கத்திற்கு மதிப்பு மரியாதை எல்லாம் உண்டு. அந்த மதிப்பும் மரியாதையும் ஒரு இயக்கத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் 100 இடங்களில் இருக்கிறோம், 200 இடங்களில் இருக்கிறோம், 10 இடங்களில் இருக்கிறோம் என்கிற அந்த எண்ணிக்கைகளை நாம் வரையறுத்து கொண்டு போட்டியிட்டு அதனை பெரும்பகு இடங்களிலே வெற்றி பெறுகின்ற முயற்சியிலே ஈடுபடுகின்றோம். அப்படி ஈடுபட வேண்டிய காலகட்டத்தில் இங்கே ஸ்டாலின் குறிப்பிட்டதை போல் பல வெற்றிகளை நாம் பெற்றிருக்கின்றோம், பல தோல்விகளையும் தாங்கி இருக்கின்றோம். பெற்றிருக்கின்றோம் என்பதற்கும் தாங்கி இருக்கின்றோம் என்பதற்கும் உள்ள வேறுபாட்டை நீங்கள் உணர வேண்டும். பெற்றிருக்கிறோம் என்றால் மக்கள் கொடுத்ததார்கள், பெற்றோம். தாங்கியிருக்கிறோம் என்றால் மக்கள் அடித்தார்கள், அதை தாங்கிக் கொண்டோம். அதற்கு பெயர்தான் தோல்வி. தோல்வியை தாங்கிக் கொண்டுகின்ற, வெற்றியை நிதானமாக பயன்படுத்துகின்ற அந்த மனப்பக்குவம் எந்த ஒரு கட்சிக்கு, ஆட்சிக்கு, ஆட்சியினுடைய தலைவருக்கு, கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கிறதோ வந்தான் உண்மையான வெற்றியை பெற முடியும். இன்றைக்கு இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தில் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி பிறந்த நாளோடு முடித்து விட்டார்களே, கருணாநிதியினுடைய சிறப்புகளை மாத்திரம் சொல்லி முடித்து விட்டார்களே என்று நீங்கள் நாங்கள் வருந்த நேரிடும். தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை என்ன? இவைகளை பற்றி பேச வேண்டாமா? இவைகளை பற்றி நினைக்க வேண்டாமா? அப்படி நினைக்கத்தான் நான் உங்களிடத்திலே சில விஷயங்களை சொல்ல விரும்புகின்றேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 5 ஆண்டு கால ஆட்சியில் 3 முறை
நானே 15 ஆண்டு காலம் ஆட்சியை நடத்தியிருக்கிறேன். இந்த ஒவ்வொரு முறையும் மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும், மக்களை எப்படி மதிக்க வேண்டும், மக்கள் குரலே மகேசன் குரல் என்ற அந்த சிறப்பை மக்களுக்கு தந்து பணியாற்ற வேண்டும் என்றுதான் பணியாற்றியிருக்கிறேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை இன்றைக்கும் அன்றைக்கு நடந்த ஆட்சி சரியல்ல என்று வசைபாடி கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து வசைபாடுகிறார்களே, அவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் பெற்ற லாபம் என்ன? 4/8/2011 நிதிநிலை அறிக்கை. இந்த ஆட்சி அம்மையார் அம்மையார் என்று சொன்னால் போதாது, அம்மா ஜெயலலிதா ஆட்சி 16/5/2011 பொறுப்பேற்றது. 2011 திமுக தோற்கடிக்கப்பட்டு ஜெயலலிதா பொறுப்பேற்றது, ஆட்சி பொறுப்பேற்றது 16/5/2011. அதற்கு பிறகு 4/8/2011 நிதிநிலை அறிக்கையை வெளியிடுகிறார்கள். நிதிநிலை அறிக்கையை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிடுகிறார்கள். பன்னீர்செல்வம் வெளியிட்டாலும் அதுவும் ஜெயலலிதா அறிக்கை தான். அவர்தான் முதலமைச்சர். முதலமைச்சருக்கு தெரியாமல், அவருக்கு தெரியாத விவரங்களை நிதிநிலை அறிக்கையிலே யாரும் சேர்க்க முடியாது என்றால் ஒரு முதலமைச்சராக இருந்தவன் என்ற முறையிலே நான் சொல்லுகிறேன். 4/8/2011 நிதிநிலை அறிக்கை படிக்கப்படுகிறது, பட்ஜெட். அப்பொழுது படிக்கப்படும் நாள் 12/7/2011. அப்பொழுது வாட் வரிகளை, விற்பனை வரிகளை உயர்த்தியதன் மூலம் புதிய வரிகள் 3,800 கோடி ரூபாய்க்கு புதிய வரிகள் ஜெயலலிதா ஆட்சியிலே போடப்படுகின்றது. வரிகளோடு இருக்கவில்லை, பத்திரப்பதிவு கட்டணம், அந்த உயர்வின் மூலம் ஒரு 300 கோடி ரூபாய் வருகிறது. 17/11/2011 அன்று பேருந்து கட்டணம், பஸ் கட்டணம் உயர்வின் மூலம் கொஞ்சம் கொஞ்சமல்ல ஒரு 6,000 கோடி ரூபாய் வருகிறது. பால் விலை உயர்வின் மூலம் ஒரு 200 கோடி ரூபாய் வருகிறது. ஆக 26/3/2012 அன்று நிதிநிலை அறிக்கையில் நான் முதலிலே சொன்ன இந்த வரிகள், கட்டணங்கள் எல்லாம் புதிய வரிகளாக ஒரு 1,500 ரூபாய்க்கு போடப்படுகிறது. இதற்கெல்லாம் உற்சாகமாக மின்கட்டண உயர்வு 7,134 கோடி ரூபாய்க்கு விதிக்கப்படுகிறது. மின்கட்டணத்துக்கு 7,134 கோடி ரூபாய். இதை மொத்த வரி உயர்வும் கட்டண உயர்வும் சேர்த்தால் 18,834 கோடி ரூபாய்க்கு இந்த அம்மையார்
ஏழைகள் கண்ணீரை பார்த்து துடிக்கக்கூடிய அம்மையார் பாட்டாளி மக்களுக்காகவே, குடிசையாள மக்களுக்காகவே, நடுத்தர மக்களுக்காகவே வாழ்வெடுத்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அம்மையார் இவர்கள் வரியின் மூலமும் கட்டணங்கள் மூலமும் இந்த அம்மையார் தலைமையிலே உள்ள அரசுக்கு 18,836 கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வரி இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் போடப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டு நிதி அறிக்கையும் கம்பீரமாக சொல்லுவோம். நம்முடைய பேராசிரியர் அப்போது நிதியமைச்சர் அவர்கள் படிக்கும் பொழுது பெருமிதத்தோடு சொல்லுவார், வரி இல்லாத வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லுவார். இன்றைக்கு மக்கள் தலையில் எந்த ஏழை எளிய மக்களை சொன்னார்களோ அவர்களுடைய தலையில் 18,836 கோடி ரூபாய்க்கு சுப்பையை ஏற்றிவிட்டு இது ஏழைகள் அரசு இருக்கிறார். ஆமாம் என்று தமிழ்நாட்டில் உள்ள பத்திரிகைகள் எல்லாம் கொட்டை எழுத்திலே முதல் பக்கத்திலே செய்திகள் வெளியிடுகிறார்கள். எப்பொழுதுதான் அவர்களுக்கு விளம்பரம் கிடைக்கும், இல்லாவிட்டால் அந்த விளம்பரத்துக்கு ஆபத்து. ஆகவே அந்த விளம்பரத்திற்காக இந்த விளம்பரத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நிலைமை. ஆக இவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரு ஆண்டு காலத்திற்குள்ளாக 18,000 கோடிக்கு கட்டண உயர்வு, வரிகள் என்று இவ்வளவு செய்துவிட்டு மத்திய அரசை எதிர்த்து பெட்ரோல் விலையை உயர்த்தி எதிர்த்து நான் கொடிபிடிக்கிறேன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? யாரும் சிரிக்க மாட்டார்களா? யாரும் என்ன கேவலம் என்று சொல்ல மாட்டார்களா? இந்த அம்மையார் இவ்வளவு வரியையும் கட்டணத்தையும் நம் தலையிலே சுமத்திவிட்டு பெட்ரோலுக்கு மத்திய சர்க்கார் வரி போட்டு விட்டது என்று சொன்னவுடன் கொடிபிடித்து கிளம்பி விட்டார்களே, என்ன நியாயம் என்று கேட்க மாட்டார்களா? திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியிலே உள்ள அரசில் அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி கூட்டணி தான். காங்கிரஸோட கூட்டணியிலே இருக்கிறோம். ஆனால் கூட்டணியிலே இருக்கிறோம் என்பதற்காக, இருந்தோம் என்பதற்காக அவர்கள் விதித்த வரிகளை எல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அவைகளை எல்லாம் எதிர்த்திருக்கிறோம். நாங்கள் கூட்டணியிலே இருக்கிறோம் என்பதற்காக தமிழ்நாட்டுக்கு விரோதமான இது எந்த காரியம் நடந்தாலும் அவற்றை ஆதரிப்போம், நாங்கள் மறுப்பே சொல்ல மாட்டோம் என்கின்ற அளவிற்கு கொள்கைகளை விற்ற கட்சி அல்ல திராவிட முன்னேற்ற கழகம். இது கொள்கை கோபுரம். லட்சியங்களுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடிய வீரர்கள் தீரர்கள் நிரம்பிய கூடாரம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள், காங்கிரஸ் ஒரு காலத்திலே ஆதரித்தோம். இன்னும் சொல்ல போனால் இந்திரா காந்தி அம்மையாருடைய தலைமையிலே இருந்த காங்கிரஸை ஆதரித்தோம். ஆனால் இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி கொண்டு வந்த போது, நெருக்கடி கால கொடுமையை கொண்டு வந்த போது எதிர்த்தோம். எதிர்த்தது மாத்திரமல்ல, எதிர்த்து மிசா கைதிகளாக வீராசாமி அனுப்பினோம், ஸ்டாலினை அனுப்பினோம். திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த 700 பேர் 800 பேர்
அன்றைக்கு சிறைச்சாலைக்கு சென்றார்கள். ஆகவே தோழமை கட்சி என்பதற்காக அது ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டு மக்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தால் அதை நாங்கள் என்றைக்கும் பொறுத்துக் கொண்டதில்லை. அந்த நேரத்திலே உங்களுடைய கொள்கைகளை சொல்லிவிட்டு வெளியே வருவோம். அதைத்தான் பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி, வாஜ்பாய் தலைமையிலே இருந்த அரசு, அந்த அரசு மதச்சார்புள்ள அரசாக தோன்றியதும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான சில காரியங்களில் ஈடுபட்டதும் திராவிட முன்னேற்ற கழகம் சிறுபான்மை சமுதாயத்துக்கு எதிராக நீங்கள் நடத்துகிற இந்த காரியங்களை நாங்கள் அனுமதிக்க முடியாது என்று சொல்லி வாஜ்பாய் தலை சிறந்த மனிதர், பிஜேபி கட்சியிலே உள்ள யோகியர்களிலே ஒருவர் என்று சொன்னால் அது வாஜ்பாய் தான். அந்த வாஜ்பாயினுடைய தலைமையே நாங்கள் ஏற்க முடியாது என்று அன்றைக்கு சொல்லிவிட்டு வெளியேறினோம். காரணம், மதவாத சர்க்காராக, மதச்சார்புடைய சர்க்காராக, இஸ்லாமியர்களுக்கு அதுதான சர்க்காராக, சிறுபான்மையோருக்கு அதுதான சர்க்காராக அன்றைக்கு அது இருந்து விளங்கிய காரணத்தால் நாங்கள் வெளியே வந்தோம். எனவே உடன்பாடு கொண்டு விட்டோம் என்பதற்காக எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்கிறவர்கள் அல்ல நாங்கள். அதை போலத்தான் இன்றைக்கு பெட்ரோலை எறியதும் நாங்கள் உடன்பாடோடு இருக்கிறோம் காங்கிரஸ் கட்சியோடு. ஆகவே பெட்ரோல் விலையை 7 ரூபாய் தான் ஏற்றினார்களா, போதாது 10 ரூபாய் ஏற்றட்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. அந்த 7 ரூபாயை குறைக்க வேண்டும் என்று சொல்லி அது குறைத்த பிறகுதான் பெருமூச்சு விடுகின்றோம். இன்னும் கூட குறைத்தது போதாது என்ற கூச்சல் நாட்டிலே கிளம்பிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதற்கு காரணங்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் ஏன் பெட்ரோல் விலையை, டீசல் விலையை எல்லாம் ஏற்ற வேண்டியிருக்கிறது தெரியுமா என்று எதற்குரிய காரணங்களை இன்றைக்கு ஆளுகின்ற காங்கிரஸ் கட்சி சொல்லுகிறது. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதிமுகவோடு தோழமை கட்சிகளாக இருக்கின்ற இந்த கட்சிகளாவது அதிமுக ஆட்சியினுடைய விலை உயர்வு, கட்டண உயர்வு, இவைகளை பற்றியெல்லாம் எதிர்த்து பேசும் பொழுது ஆளுங்கட்சியான அதிமுக சாஸ்திரத்துக்காவது 1 பைசா குறைக்கிறோம், 2 பைசா குறைக்கிறோம் என்று சொல்றது உண்டா? இல்லை. நீ குறைக்காவிட்டாலும் பரவாயில்லை, நாங்கள் உன்னோடுதான் இருப்போம் என்று சொல்லுகின்ற அந்த புத்தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது. வேறு சில கூட்டணி கட்சிகள் இருக்கலாம். இதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருந்தேன். ஒரு நாட்டில் மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி அமைந்து அப்படிப்பட்ட ஆட்சியை விமர்சிக்கக்கூடிய தலைமைத்தவர்களாக இருக்கிறார்கள் சொல்ல மாட்டேன், சக்தியற்றவர்களாக சில தோழமை கட்சிகள் நாட்டிலே இருப்பதை நான் பார்க்கின்றேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் துணிச்சலோடு, தீரத்தோடு, விவேகத்தோடு விவாதித்து யாராக இருந்தாலும் மக்களை பாதிக்கக்கூடிய காரியங்களாக இருந்தால் நாங்கள் தட்டி கேட்போம்.
காரணங்கள் சொல்லட்டும். அந்த காரணங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தால் ஏற்றுக்கொள்கிறோம். தேவையில்லாமல் மக்களை வாட்டக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் அன்றும் சரி இன்றும் சரி என்றும் திடமான கொள்கையை கொண்ட இயக்கம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படிப்பட்ட கழகத்திற்கு இன்றைய தினம் ஏற்பட்டிருக்கிற எழுச்சியை எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் குறிப்பிட்டு பெருமிதத்தோடு குறிப்பிட்டு அதிலும் குறிப்பாக அவருடைய பேராசிரியர்கள் எதையும் உடனடியாக ஓஹோ ஆகோ என்று சொல்லிவிட மாட்டார். அவரே இன்றைக்கு இந்த மகாநாட்டை பார்த்து, இந்த கூட்டத்தை பார்த்து, இதை நான் பார்த்ததே இல்லை எங்கும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு அவரே பெருமிதத்தோடு சொல்லியிருக்கிறார் என்றால் நாம் சாட்சியத்திற்கு வேறெங்கும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. பேராசிரியருக்கே இது பிரமிப்பு உண்டாக்கியிருக்கிற கூட்டம் இது. எனக்கு அவருக்கு உண்டான பிரமிப்பில் ஒரு 3/4 பங்குதான். எப்பொழுது முழு பங்காக என்றால் இவைகளெல்லாம் எதிர்காலத்திலே வாக்குகளாக மாறி அந்த வாக்குகள் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற வைத்தது என்றால்தான் நான் நம்புவேன். அதுவரையிலே நான் நம்ப முடியாது. நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வம், உங்களுடைய விழிகளிலே திரும்புகின்ற ஒளி, உங்களுடைய புன்னகைகளை நான் காணுகின்ற மின்னல், இவைகளெல்லாம் என்னை ஏமாற்றுவதற்கு பயன்படக்கூடாது. என்னை ஏமாற்றுவதல்ல, தமிழன் தமிழனே ஏமாற்றிக் கொள்வதாக ஆகிவிடும். திராவிடன் திராவிடனே ஏமாற்றிக் கொண்டதாக ஆகிவிடும். திராவிட சமுதாயத்தில் ஒரு எழுச்சியை உருவாக்குவதற்காக தொடங்கியதுதான் 100 ஆண்டு கால சரித்திரம் படைத்த திராவிடர் இயக்கம். அந்த இயக்கம் 100 ஆண்டுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இன்னும் பல சாதனைகளை தொடர வேண்டியிருக்கிறது. திராவிட இயக்கம் உருவானதால்தான் மனிதனாக நடமாட முடிகிறது. நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், முதலாக சட்டசபையிலே நான் இடம் பெற்று சென்று அமர்ந்த போது அப்பொழுது முதலமைச்சராக பெருந்தலைவர் காமராஜர் இருந்தார். நான் சட்டசபைக்கு செல்லுகிறேன். 50 ஆண்டுக்கு முன்பு சட்டசபையில் வழக்கமாக ஒரு குறிப்பு புத்தகத்தை கொண்டு வந்து வைப்பார்கள். அந்த குறிப்பு புத்தகத்தில் சில தகவல்கள், உறுப்பினர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய தகவல்கள் இருக்கும். அதிலே ஜாதிகளை பற்றி குறிப்புகள் அடங்கிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தை நான் நாற்காலில் அமர்ந்தபடி புரட்டி பார்த்தேன். புரட்டி பார்த்தபோது திடுக்கிட்டேன். இதற்காக என்றால் ஜாதி வாரியாக யார் யார்
முற்போக்கானவர்கள், யார் யார் பிற்படுத்தப்பட்டவர்கள், யார் யார் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்ற பட்டியல் அதிலே வெளியிடப்பட்டிருந்தது. அதில் எனக்கு வருத்தம் ஏற்படவில்லை. ஏனென்றால் என்னுடைய சமூகத்தை பற்றி குறிப்பிட்ட பொழுது நான் என் சமூகம் எது, யார் யாருடைய சமூகம் எவை என்பதை பற்றி எல்லாம் என்றைக்கும் கவலைப்படுகின்றவர் அல்ல. இருந்தாலும் ஒரு குறிப்புக்காக சொல்லுகின்றேன். இசை வேளாளர் என்று கடைசி எழுத்தாக போடப்பட்டு குறிப்பிடப்பட்டிருந்தது. குயவன், வண்ணான், கருமான் என்று சில ஜாதிகளுடைய பெயரை குறிப்பிட்டு மிகுதியோடு அந்த பெயர்கள் சொல்லப்பட்டிருந்தது. பிரித்து பார்த்தேன். எல்லா ஜாதிக்கும் இன்னோட முடிகிறதே, ஐயர்களுக்கு என்ன போட்டிருக்கிறார் பார்த்தர்? குயவன் மண்பாண்டம் செய்கிறான், குயவன் இன் செய்கிறான் இன். வண்ணான் துடில் துவைக்கிறான், வண்ணான் இன் துவைக்கிறான் இன். சரி, புரட்டி கொண்டே போய் பார்த்தால் ஐயர் பூஜை செய்கிறார். எல்லாவற்றுக்கும் இன் போட்டு விட்டு ஐயர் என்று பூஜை செய்கிறார் என்று. அப்பொழுது மாண்புமிகு கனம் கக்கன் அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சர், முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர், நான் எழுந்து பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்று கேட்டேன். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் என்றால் கிருஷ்ணாராவ் என்று சொன்னார். அது பெருந்தன்மை. இன்றைக்கு தவறுதலாக வந்தால் வந்ததுதான், நாங்கள் திருத்தவே மாட்டோம். இது என்ன தன்மை என்பதை நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். எனவே நம்முடைய போராட்டம் என்பது வெற்றி பெற்று ஆட்சி கட்டிலே அமர வேண்டும் என்பதற்காக அல்ல. நம்முடைய லட்சியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அதே நேரத்தில் அந்த லட்சியங்கள் தமிழனை, திராவிடனை உயர்த்தக்கூடியதாக, அவனை வீரராக, சுயமரியாதைக்காரராக ஆக்கக்கூடிய வகையிலே அவைகள் அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் அன்றைக்கு நாம் இந்த இயக்கத்தை தந்தை பெரியார் அவர்கள் தூக்கி பிடித்தார், அறிஞர் அண்ணா அவர்கள் பரப்பினார். நாம் எல்லாம் பாடுபட்டோம். அப்படி பாடுபட்டு வளர்த்த இந்த பயிரை அடியோடு நாசம் செய்ய ஒரு கூட்டம் தமிழகத்திலே இன்றைக்கு கிளம்பி இருக்கின்றது. ஆகவே பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, இந்த போராட்டம் தேர்தலுக்காக நடைபெறுகின்ற போராட்டம் அல்ல. நம்முடைய சுயமரியாதையை காப்பாற்றிக் கொள்ள, நம்முடைய இன உணர்வை காப்பாற்றிக் கொள்ள நடைபெறுகின்ற போராட்டம் என்பதை உங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் இதை சொல்லுகின்றேன். இந்த உணர்வு தமிழகத்தோடு மாத்திரமல்ல, நம்முடைய
நண்பர் ஆற்காட்டார் அவர்களுக்கு இழுத்தை காட்டியதைப் போல நம்முடைய உணர்வு இலங்கையிலும் இன்றைக்கு பெரியாக வேண்டும். இலங்கையிலே தமிழர் இருக்கிறார், ஆனால் அவன் தன்மானம் உள்ளவனாக இன்றைய தினம் காட்டப்படவில்லை. அவன் சுதந்திர மனிதனாக இல்லை. அவனை சம அந்தஸ்து உள்ளவனாக அங்கே இருக்கின்ற இலங்கை அரசு சிங்களவர்களோடு வைத்து மதிப்பிடவில்லை. அந்த மதிப்பீடு தேவை என்பதற்காக சிங்களவர்கள் வேறு, தமிழர்கள் வேறு, அந்த இனம் வேறு, இந்த இனம் வேறு, அது உயர்ந்த இனம், இது தாழ்ந்த இனம், அவர்களுக்குள்ள உரிமையெல்லாம் தமிழனுக்கு கிடையாது என்று சொல்லுகின்ற அந்த சர்வாதிகாரத்தை, இறைச்சாதிகாரத்தை, ஏற்றத்தாழ்வை அடித்து வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் தேசோவ இயக்கத்தினுடைய மாநாட்டை மீண்டும் நாம் தமிழகத்திலே நடத்த வேண்டும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றோம். என்னுடைய பிறந்த நாள் செய்தியாக ஏதாவது சொல்ல வேண்டுமே என்பதற்காக நான் சொல்லுகிறேன். விரைவில் விழுப்புரத்தில் நம்முடைய திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய இந்த இயக்கங்களெல்லாம் சேர்ந்து விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் ஆகிய இவைகளெல்லாம் சேர்ந்த நம்முடைய இலங்கை மீட்சி, இலங்கையிலே தமிழர்கள் மீட்சி, ஈழத் தமிழர்களுடைய மீட்சி என்பதற்காக நான் நடத்தப்பட இருக்கின்ற அந்த அருமையான மாநாடு வெகு விரைவிலே ஈழத்திலே ஒரு தனி நாடாக, தனி தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கு பயன்பட வேண்டும். அப்படி பயன்படுவதற்கு ஏற்ற வகையிலே நம்முடைய பணிகள் நிறைவேற்றப்பட வேண்டும், தொடங்கப்பட வேண்டும் என்பதை இந்த பிறந்தநாள் விழாவிலே உங்களுக்கெல்லாம் ஒரு செய்தியாக தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம்.